ஆயிரம் ஆயிரம் நன்மை. அந்த நன்மைகளை தேவ சமூகத்திலே சொல்லி ஒரு பாடல். ஆயிரம் ஆயிரமான நன்மை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காலங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்தினாது உதவும் காலங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் காலங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்தினாது உதவும் காலங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்க அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்க அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடிந்த வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடிந்த வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என் சன்மானாவின் வாழ்வை ஆயிரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் சன்மானாவின் வாழ்வை ஆயிரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அருமையான கர்த்தருடைய நல்ல எபனேசராயிருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னமும் நடத்துவார். அதனால நம்பிக்கையோடு கூட நீங்கள் அனுதினமும் இந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய நாமத்தை நல்ல வாழ்த்து கூறி தேவதாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மாறாதவராக இருக்கிற நம்முடைய
ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தாவீது ராஜா மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்து இந்த பாடலை பாடுகிறார். மேலே பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாய் தெரிகிறது, அவர் ஒரு இக்கட்டான நிலைமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில சவுல் அரசர் எப்படியாயும் அவரை கொண்டு விடுவாரோ தேடிக்கொண்டிருக்கிற சவுல் தாவீதின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஒருவர் போய் சொல்லிவிடுகிறார். இதை அறிந்த உடனே தாவீது பாடுகிற ஒரு பாடல். இந்த பாடல்ல மிக முக்கியமாக சூழ்நிலைகளை அவர் பாராதபடிக்கு, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கு, நான் அமிழ்ந்து போவேன் என்று சொல்லாதபடிக்கு அவருடைய விசுவாச அறிக்கை ஒன்றை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்றார். அவர் இப்பொழுது இருப்பது ஒரு நெருக்கமான இடம். வாழ்வா சாவா என்கிற போராட்டம், உயிரோடு இருப்பாரா தப்பி பிழைப்பாரா என்கிற நிலைமை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தாவீது தேவன் பேரில் இருக்கக்கூடிய விசுவாசத்தினால் அவர் சொன்னாரு, நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். வேதாகமம் ஓமைகளினால் நிரம்பின ஒரு புத்தகம். ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, உங்களுக்கு கடுகு அளவு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். உடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஓமை சொன்னாரு, கடுகு விதை அளவு. அது வேதமானது ஓமைகளினாலே நிரம்பின ஒரு புத்தகம். அங்கே தாவீது எடுத்து ஆளப்படுகிற ஒரு வார்த்தைன்னா, நான் ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பலஸ்தீன தேசம், இஸ்ரவேலுடைய தேசத்துல தேவன் அவர்களை கானான் தேசமாகிய அந்த பலஸ்தீனாவை கொண்டு செல்வதற்கு முன்னதாக அவருக்கு வாக்கு பண்ணியிருந்த உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 8. அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆகவே அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள தேசம். அந்த தேசத்துக்குள்ள என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒலிவ மரங்கள் அதிகமா இருக்கும். ஒலிவ மரம் எங்கே இருக்கிறதோ அங்கே செழிப்பு இருக்கும். ஒலிவ மரம் எங்கே இருக்கிறதோ நல்லா கவனிக்கணும். ஒலிவ மரம் எங்கே இருக்கிறதோ அது அந்த இடம் செழிப்பா இருக்கும். உடைய வீட்டிலே நீங்கள் ஒரு ஒலிவ மரமா இருந்தால், சபையிலே நீங்கள் ஒரு ஒலிவ மரமா இருந்தால், தேசத்திலே நீங்கள் ஒரு ஒலிவ மரமா இருந்தால் அங்கே என்ன உண்டாயிருந்தா செழிப்பு உண்டாயிருக்கும். ஆகவே தாவீது சொல்றார், நான் ஒலிவ மரமா இருக்கத்தான் விரும்புகிறேன். நான் ஒரு ஒலிவ மரம் தான், என்னை தேவன் அப்படித்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை அவர் தேர்ச்சிக் கொள்வதையும் தன்னுடைய அழைப்பை அவர் நிலைநிறுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து இந்த ஒலிவ மரத்துடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் அது நான் கணக்கிலே போகணும். 1-2 காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கை அந்த மரத்தை போல் இருக்கிறதா என்று சிந்தித்து செவித்து நாம் கடந்து செல்லும். முதலாவதாக இந்த ஒலிவ மரம் எப்படிப்பட்ட ஒலிவ மரம் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்தில் வந்து சேர்ந்தது.
இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்தது. அவனிடத்தில் வந்து சேர்ந்த அந்த புறாவுடைய வாயில ஒரு ஒலிவ மரத்தின் இலை இருந்தது. அந்த ஒலிவ மரத்தின் இலையை பார்த்த உடனே, அந்த கிளையை பார்த்த உடனே நோவா தெரிந்து கொண்டான், பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்று. 150 நாட்கள் பேழையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பெரிய மழை, பெரும் வெள்ளம் உயர்ந்து கொண்டே போகிறது. நோவாவுக்கு என்ன நடக்கிறது என்பது வெளியே தெரியல. வெளியே எப்படி இருக்கு, தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏதாவது எனக்கு நம்பிக்கையின் வாசல் உண்டா, நம்பிக்கைக்குரிய செய்தி உண்டா என்று சொல்லி தன் குடும்பத்தோடு கூட அவன் கலக்கத்தில் இருக்கிறார். அப்படி கலக்கத்தில் இருக்கும் போது முதலில் ஒரு காகத்தை அனுப்பினார், ஒன்று நடைபெறவில்லை. ஆனால் ஒரு புறாவை அனுப்பின உடனே அது ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. இந்த ஒலிவ இலையை அவன் பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், அதனாலே நோவா பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இனி வெள்ளங்கள் இல்லை, இனி என்னை ஒன்றும் மேற்கொள்ளாது, எனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே இந்த நல்ல செய்திய ஒலிவ இலையின் மூலமாக அவன் அறிந்தான். இந்த ஒலிவ மரம் என்ன செய்கிறது சொன்னா, நம்பிக்கையற்றவனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒலிவ மரம். இது பேர் அதான். முதலாவது ஒலிவ மரமாகிய நீங்களும் நானும் நாம் இந்த தேசத்தில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் இதுவரைக்கும் இந்த தொற்று வியாதியை குறித்து இதுவரைக்கும் ஒருவர் ஆகிய நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஏன் தெரியும், எல்லாருமே பயமுறுத்தி கொண்டிருக்கிறோம், பயத்தினால் அலைசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒழிய நம்பிக்கைக்குரிய வார்த்தை எங்கிருந்தால் இந்த உலகத்தில் வருமா? ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒலிவ மரங்களாக, ஆலயத்தில் இருக்கிற ஒலிவ மரம் என்ன செய்யணும்னா, நல்ல செய்தியை சொல்றோம். என்ன சொல்ல, ஆறுதலான செய்தியை சொல்றோம், நம்பிக்கையின் செய்தியை சொல்லணும். தேவன் உங்களை என்னை எதற்காக இருக்கிற அந்த நம்பிக்கையின் செய்தி, ஆறுதலின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய. இந்த ஆறுதலின் செய்தி எப்படி வரும்னா, தேற்றமானதாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் அவர் மற்றவர்களை தேற்றும்படியாக நம்மை பயன்படுத்த முடியும். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறவும் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒலிவ மரங்களாக இருக்கிறோமா, ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒலிவ மரங்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மையே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஏழை, ஒரு சிறு பெண் ஒரு இருந்தார். வேதம் அவளை அப்படிதான் வர்ணிக்கிறது. சின்ன பெண். இரண்டாவது, அந்த சின்ன பெண்ணை வந்து சீரியா தேசத்திலிருந்து வந்து அந்த பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள். குடும்பத்திலிருந்து அவன் பிரிக்கப்படுகிறான். அப்பா எங்க இருக்காங்க, அம்மா எங்க இருக்காங்க, அண்ணன் எங்க இருக்காங்க, தம்பி எங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க ஒண்ணுமே தெரியாது. பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால சின்ன பெண் அவளை ஒரு அந்நிய தேசத்திலே கொண்டு போய் விடுகிறார். அங்க போன உடனே அவளை ஒரு எஜமானி இடத்திலே கொண்டு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண்ணாக அந்த பொண்ணை வச்சிருக்காங்க. அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேசம் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை, தான் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாது. சின்ன வயதிலே கண்ணீர், சின்ன வயதிலே வேதனை, பிரிவு, துன்பம், அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த சின்ன பெண்ணுக்கு உள்ளதான பிரச்சனைகள்
அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய எஜமானை பார்க்கிறார். அந்த எஜமானுக்கு குஷ்டரோகம். அந்த எஜமானுக்கு எல்லாம் இருந்தது, பதவி இருந்தது, பணம் இருந்தது, உயர்வு எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. இந்த சின்ன பெண் தன் நாச்சியார் இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது அந்த எஜமானுடைய வேதனை அவள் பார்க்க, ஒருவேளை டெய்லியாக கட்டி போட்டுக்கலாம், மருந்து வச்சுக்கலாம், தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்திருக்கலாம். குஷ்டரோகிகள் எப்பொழுதுமே மற்றவர்கிட்ட தள்ளிதான் இருப்பாங்க. ஆகவே தன்னுடைய எஜமானுக்கு பக்கத்தில் உட்கார முடியாது. அது எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை குடும்பத்தில் பார்த்த உடனே இந்த சின்ன பெண், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் எங்கே, அவருடைய வாக்குத்தத்தம் எங்கே, அவர் ஆசீர்வதிப்பு என்று சொன்னால் எங்கே எல்லாம் அவர் கேள்வி கேட்கவே இல்லை. அவள் தன் எஜமானியை பேசுறாமா, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி இருக்கிற எஜமா போனார்னா அவருக்கு நல்லா இடமா. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. சரித்திரம் உங்களுக்கு தெரியும். நாகமான் போகிற, குஷ்டரோகியா போகிற, சுகம் பெற்று திரும்பி வருகிறார். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளிவு மரமாக ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு உங்களை காட்டிலும் பிரச்சனை, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம் அனைவரை காட்டிலும் அவளுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தேவன் பேரிலே, தேவனுடைய வல்லமையின் பேரிலே, அவர் ஆறுதல் கொடுக்கக்கூடிய தேவன் என்கிற அந்த நம்பிக்கை அவளுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாதபடிக்கு எப்படியாயிலும் மற்றவர்களை நான் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாயிலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சின்ன பெண் அந்த அந்நிய தேசத்தில் பாடுகள் மத்தியிலே அவள் ஆண்டவருக்கு என்று சொல்லி அவள் எழும்பினார். ஒருவேளை வேதத்தில் அதனுடைய பின்பகுதி எழுதப்படாவிட்டாலும் சுகம் பெற்ற நாகமான் அந்த பெண்ணை என்னவா எடுத்துக் கொண்டிருப்பான் என்று சொல்லி நாம் கற்பனை பண்ணி பார்த்தா, நாகமான் ஓடி போய் தன் தேசத்துக்கு போனவுடனே யாரெல்லாம் தேடி இருப்பான், இந்த சின்ன பிள்ளை தான் தேடி இருப்பார். அவளுக்கு தன் வீட்டின் அடிமையை வைத்திருக்க மாட்டார், அவளை விசாரித்திருப்பார். தனக்குள்ள அதிகாரத்தின்படியே அவளுடைய பெற்றோர் எங்கே என்று பார்த்திருப்பார். அவள் விரும்புகிறவனமாய் பெற்றோரோடு சேர்த்திருப்பார். அவளை உயர்த்தி இருப்பார், அவளை ஆசீர்வதித்திருப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால், நம்மையே பார்த்து கொண்டிராதபடிக்கு மற்றவருடைய துன்பத்திலும் கண்ணீரிலும் பேர் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆறுதலின் பிள்ளைகளாக மாறும்போது ஒளிவரிகளை பார்த்த உடனே நோவாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சில வற்றி போயிட்டு, பிரச்சனைகள் முடிந்து போயிட்டு அவன் வெளியே வருகிறான். கம்மியான அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மரங்கள் எப்படிப்பட்ட ஒலிவ மரங்களாக இருக்க வேண்டும்? எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? எப்பொழுது பார்த்தாலும் நம்மை சுற்றி பார்த்து சலித்துக் கொண்டிருக்கிறோமா? சலித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த காலங்களில் நாம் மறந்து கொள்கிறோம். ஒலிவ மரம் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும். ஒலிவ மரம் ஆறுதல் கொடுக்கும். இரண்டாவதாக ஒலிவ மரம் தேவ சமூகத்திலே நிற்கும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும். இன்னைக்கு ஒலிவ மரத்துடைய நிலைமை என்னன்னு சொன்னால், தேவ
சமூகத்தில் ஜனங்களுக்காக மன்றாடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிறது. மோசே குறித்து வேதத்தில் 106ஆம் சங்கீதங்களின் புத்தகம் 23ஆவது வசனம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஒரே மாதிரி எங்க நிற்கோம்னா அவருக்கு முன்பதாக திறப்பின் வாயிலே நிற்கும். எப்பொழுது நின்றது, எதற்காக நின்றார் என்று சொன்னால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் தேவன். அப்பொழுது அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவரை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலே நின்றான். தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு, தேவ ஜனங்கள் அழிக்காமல் இருக்கும் பொருட்டாக அவன் தேவ சமூகத்தில் நின்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க இந்த சம்பவத்தை எண்ணாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களை கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவளை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களாய் ஜெபிக்கிறோம்? ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் மோசேயை பற்றி சொல்ல ஒரே ஒரு வசனம் தான் பேசுறாரு. அவனோட சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் அழித்து போட்டு அவர்களை பார்க்க உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். எல்லாரையும் அழிச்சிருவேன், இவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு உன்னை என்ன செய்ய போறேன்? பலத்த ஜாதி ஆக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம என்ன செய்வோம் அப்படின்னா கை தட்டி அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன செய்தாரு? உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார் சொல்லி, ஆமாண்டவரே அப்படியே நீ என்னை பலத்த ஜாதியாக்கும், அவளை அழித்து போடும். ஆண்டவரே என்னை பலத்த ஜாதியாக்கும் நீங்க சொன்னீங்கல்ல. உடனே அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் போராடி செபிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, இட்ஸ் ஃபினிஷ். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் என்னை சுற்றி தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மோசே இல்லை. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், கொஞ்சம் வேதத்தை பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியரை கேட்பார்கள், அவள் நடுவிலிருந்து உடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரேன். அவன் கேட்கிறான், ஐயா என்ன கொண்டு வந்தீரேன்னு சொல்லல, இந்த ஜனங்களை நீங்க கொண்டு வந்தீங்க. கர்த்தராகி நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகி நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உடைய மேகம் இருள் மேல் நிற்கிறதையும், பகலின் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொள்கிறது போல இந்த ஜனங்கள் எல்லாம் நீர் கொள்கிறானால் அப்பொழுது உடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் பிரஜாதியார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டு இந்த தேசத்தில் அவரை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினார் அவருடைய வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும், அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும், குற்றமற்றலை குற்றமற்றலாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்க வேண்டும்
நீ சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையுடைய மகத்துவத்தின் வரிசையையும் எகிப்தை விட்ட முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னிப்பு வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். 2 வார்த்தை பேசினாரு. நம்ம நீண்ட ஜெபம் பண்ணலாம். என்ன சொன்னா, என்னை உயர்த்தின ஆண்டவரை எங்கேயுமே திரும்ப அவன் கேட்கவே இல்லை. சொல்றா, இந்த ஜனங்களை அழிச்சிடணும்னு சொல்றீங்களே, இந்த ஜனங்களை தான் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா என்ன பேசுவாங்க என்று சொல்லி இவளை நீ மன்னித்தருளும் என்று சொன்னாங்க. உன்னுடைய ஜபத்தை ஆள கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஒலிவ மரம் மற்றவர்கள் அழிக்காதபடிக்கு போராடி செல்லும். மோசே ஆண்டவரே, நீ இந்த ஜனங்களை மன்னிக்காவிட்டால் என்னுடைய பெயரை உன்னுடைய புத்தகத்தில் என்ன செய்யும்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ மன்னிக்காவிட்டால் என்னை நீ மறந்து, இந்த ஜனங்கள் இல்லாத பரலோகம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் செல்ஃபிஷ் பிரேயர்ஸ். தேவ சமூகத்தில் போகும்போது என்னுடைய ஜபம் எந்த வட்டாரத்தில் இருக்கிறது? நான் எனக்கு என்னுடையதை என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமே, தேவன் ஒரு நாள் ஆபிரகாமோடு பேசு. ஆபிரகாம் ஆண்டவருடைய தூதருக்கு நல்ல விருந்து பண்றாரு. நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைக்கணோ இந்த தேவன் நடந்து வருகிறார். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அது கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான் பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் திரும்ப போயிடுது. திரும்ப கேட்கிறான், இவனுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, என் சகோதரி லோத்தி எப்படியாக என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த சகோதரி லோத்தியா இவனோடு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி பிரிந்து போடும். ஆனா இவனுடைய உள்ள மௌனத்தாய் துடிக்கிறது. 50 40 30 20 கடைசி 10 பேர் இருந்தால் ஆலோசகர் 10 பேர் நான் அதை அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அனுபவித்து போனார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், லோத்து அழிந்து போகுது என்பது அவனுடைய ஜெபம் அல்ல. தேவ சமூகத்தில் நின்று தன் சகோதரனுக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக அவன் தப்பிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, அந்த சோதம் குமாரா பட்டணங்களை தேவன் கவிழ்த்து கொள்ளும்போது ஆபிரகாமை நினைத்து லோத்துவை தப்பிவிட்டார். நம்முடைய ஜப குறிப்புகள் 1 மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தில் நாம் தேவ சமூகத்தை கொண்டு போகக்கூடிய விண்ணப்பங்கள் இதுவாக இருக்கு. தனி மனிதனாய் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டு பிரார்த்தனை நல்லது. கூட்டு பிரார்த்தனை என்பது சபையாய் கூடி ஜெபிப்பது. இதற்கு அடுத்த ஒரு ஜெபம்னா தனிப்பட்ட விதமாய் தேவ சமூகத்தை நினைக்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது உங்களை சுற்றி உங்களுடைய குறிப்பு இல்லாதபடிக்கு உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட வேண்டும். எப்படி மோசேக்கு இந்த இருதயம் வந்து, ஆபிரகாமுக்கு இந்த இருதயம் வந்ததுன்னா, தங்களை காட்டிலும் மக்களை அதிகமா நேசித்தார்கள். லோத்து அவன் நேசித்தான். இஸ்ரவேல் மக்களை மோசே நேசித்தார். தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் அவன் நேசித்தார். அந்த அன்பு அவனுக்குள் இருந்தபடினாலே அவனுக்காக போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. ஆவிதான் திறப்பில் நின்ற போது அழிக்காதபடி அவன் ஜெபித்துக் கொண்டார். இன்னைக்கு பொதிய மரத்துடைய 2வது குணம்னா, அது தேவ சமூகத்திலிருந்து மற்றொருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம். 3வது 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம்
ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செலவுடையா, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தூப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரை வாங்குவதற்கு இது காரணமாக ஒலிவ மரம் தனியாக இருக்காது. தமிழ் ஒரு பழமொழி, தனி மரம் இன்னும் ஆகாது. ஆனால் ஒலிவ மரம் எப்பொழுதுமே தோப்பாக தான் இருக்கும். சுவிசேஷங்களை நீங்க வாசித்து பார்த்தால் ஆண்டவர் வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் வழக்கத்தின்படியே ஜெபிக்கக்கூடிய இடத்திற்கு போனார். அந்த இடத்துக்கு பேரு கெத்செமனே. கெத்செமனே என்றால் செக்கி, எண்ணெய் ஆலை என்று பொருள். ஏன் அதற்கு எண்ணெய் ஆலை என்று பொருள் சொன்னால், அது ஒரு ஒலிவ தோப்பு, அது நடுவிலே ஒரு எண்ணெய் ஆலை இருந்தது. செக் ஆலைனா மோட்டர் செக். ஆகவே அங்கே இயேசு அடிக்கடி போனார். அங்கேதான் அவர் ஜெபிக்க போவார். ஆகவே ஒலிவ மரம் என்று சொன்னாலே அவைகள் தோப்புகளாகத்தான் இருக்கிற தனியா இருக்காது. ஒலிவ மரத்தினுடைய மூன்றாவது குணம் என்னன்னா, அது எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கும், பிரிஞ்சு போகாது. அதுதான் பவுல் சொன்னார், ஆவியின் ஒருமனப்பாட்டை நீங்கள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சின்ன விஷயங்களுக்காக, நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய அயலகமாக இருக்கட்டும், சபையாகட்டும், நாம் அவ்வப்போது என்ன செய்யறோம், பிரிஞ்சு போயிடும். சின்ன விஷயங்களுக்காக நாம் ஐக்கியங்களை கெடுத்து விடுகிறோம். ஆனால் இந்த ஒலிவ மரம் எப்படி செழிப்பா இருக்கும் அப்படின்னா, அது ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தது. ஆலயத்தில் ஒரு ஒலிவ மரம் அல்ல, இத்தனையோ ஒலிவ மரங்கள். ஆகவே அது ஒரு தோப்பு. அது ஒரு ஐக்கியத்தினுடைய ஆசீர்வாதம். இந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தனி ஒருவராய் தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்க முடியாது. முடியும். அவருக்கு யாரும் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே அவர் வந்தபோது தன்னோடு கூட தான் ஒரு தனி மனிதனாக அல்ல, ஒரு 12 பேர் உள்ள ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவளோடு கூட தான் அவர் பயணித்தார். அவளோடு கூட ஜெபித்தார். அவளோடு கூட ஊழியம் செய்தார். அவளுடைய ஊழியத்திலே பங்குத்தார். அவளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஐக்கியங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். பிரிவினை, வாக்குவாதம், மார்க்க பேதம், இவைகள் தேவனுக்கு விரோதமான வகைகள். பிரிவினைகள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், இவைகள் தேவனுக்கு விரோதமானது. அருமையான பிள்ளைகளே, அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார். அவள் எல்லாரும் ஒருமனமாய் இருந்தார்கள், ஒரே இடத்தில் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 133ஆம் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நல்லா கவனிங்க. ஒருமித்து வாசம் பண்ணுவது, சேர்ந்து இருப்பது, ஒன்றாய் இருப்பது, ஐக்கியமாய் இருப்பது என்ன என்று சொன்னால் அது நல்லது, அது இன்பமானது. பிரிந்திருப்பது துன்பமானது, அது தீயது. அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடுகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனை, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னாரு, நாமத்தினாலே 2 பேரால் 3 பேரால் எங்கு கூடிய நடுவில் ஐக்கியத்துடைய வலிமையை, ஐக்கியத்துடைய ஆசீர்வாதத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
தனக்குத்தானே பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது, குடும்பமும் நிலை நிற்காது. அது ஒலிவ மரத்துடைய அனுபவம் என்னன்னா அது ஐக்கியமாக இருக்கும். பவுல் சொல்லும் பொழுது நாம் மாளிகையாக இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். நீங்க பில்டிங் கட்டும்போது நீங்க பாருங்க, ஒரு முழு செங்கல் இருக்கும், அப்படியே கட்டிட்டே வருவாரு. அது கடையில் ஒரு சின்ன சந்து இருக்கு. என்ன மிஸ்ரி, சின்ன சந்து வந்தவங்க என்ன பண்ணீங்க, ஒரு செங்கல் எடுத்து அதை உடைச்சு அந்த சைஸுக்குள்ள இருக்கு. ஒருவேளை அது முழு செங்கலா இருக்கலாம், ஆனா அது அங்க பிட் ஆகணும், அது உடைக்கப்பட வேண்டும், அதுக்கு அது சேர வேண்டும். அது உடைக்கப்பட்டு அந்த துண்டாக சேரன்னா அந்த மாடி இசைவா என்ன செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் உடைக்கப்படம் ஒட்டப்படம் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இது அடிப்படையாக குடும்பங்கள்ல அடுத்து நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களோட சொந்த பிரிச்சவர்கள் ஒலிவ மரத்துடைய அனுபவம் என்னன்னா எப்பொழுதும் சேர்ந்து எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கும். ஆவியானவர் ஊற்றப்பட்டதே ஒரு மனப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு தான். அந்த ஒரே ஆவியினாலே நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டது. அந்த ஒரே ஆவியினாலே நாம் முத்தரிக்கப்பட்டோம். அந்த ஒரே ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரே தகப்பன் உண்டு. தெய்வத்தினுடைய பிள்ளை, நான் சபையிலே நாட்டப்பட்ட என்னன்னா நான் சபையில ஐக்கியமாக இருக்கிறேன். நான் போகிற இடங்களில் ஐக்கியத்தை நான் காத்துக்கிறேன். இறுதியாக நான்காவதாக ஒரே மரத்துடைய தன்மை அல்லது நற்பண்பு நியாயாதிபதி விட்டார். 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 9ஆம் வசனம். அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னில் உள்ள என் கொழுமையை விட்டு. இந்த ஒலிவ மரத்தினுடைய தன்மை என்னன்னு சொன்னால் அது எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். அல்லேலூயா. எப்பவுமே செழிப்பா இருக்கும். எப்போ பார்த்தாலும் கனிகள் மிகுதியாக இருக்கும். இவைகள் எல்லாம் அந்த ஒலிவ மரத்துக்கு உள்ள ஒரு குணங்கள். அது என்ன சொன்னா நான் ரொம்ப செழிப்பானவன். இன்றைக்கு நாம் ஒலிவ மரங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், தேவனுடைய கிருபை நாம் நிரப்பப்பட்டவனா இருக்க வேண்டும், குறைவில்லாதவனா இருக்க வேண்டும். இந்த செழிப்பா இருப்பதற்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒலிவ மரத்துக்கு, ஒலிவ மரமாகிய நமக்கு. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். செழிப்பா இருப்போம். மழை தாட்சி, சூழ்நிலைகள் சரியில்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, பொருளாதார நெருக்கடிகள் இவைகள் எல்லாம் சூழ்ந்திருந்தாலும் அவன் மட்டும் எப்படி இருப்பானாமா, அவன் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான், செழிப்பா இருப்பான். இந்த செழிப்பு எதினாலே வரும் சொன்னா மேல சொல்றாரு, கர்த்தமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். மேல சொல்லப்படுகிறது மனுஷமே நம்பிக்கை
தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனையே நம்பி, மனுஷனுக்குரிய காரியங்களை நம்பி, அவனுக்குள்ளே ஒத்தாசை கிடைக்கும் என்று சொல்லி மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு போகிறவன் அவன் அந்தர வழியில் கரளையாய் போல செடியை போல் இருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபநிலத்திலும் தங்குவார். பரிதாபமான ஒரு நிலைமை. மனுஷனை நம்புகிறவர்கள், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற கொழுமையான செழுமையான மரத்தை போல அவன் இருப்பான். தெய்வத்தின் பிள்ளையை செழுமையான ஓய்வு மரமா இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவாவே அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னுடைய தேவைகளுக்கு அவர் போதும். இரண்டாவதாக தேவன் பேரை நம்பிக்கை இருப்பது மட்டுமல்ல, அந்த தேவன் பேரை நம்பிக்கை வருவதற்கு நம்மை முந்தி தள்ளிட வந்து உண்டு. அதை ஒன்றாம் சாயத்தில் வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல். ஏன் அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்குன்னா கர்த்தர் பேரில் அவன் நம்பிக்கையா இருக்கிறான். கர்த்தர் பேரில் அவன் விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது விசுவாசம் பெறுகிறது. அந்த விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்கும் பொழுது இந்த ஓய்வு வாரத்தை போல நாம் செழிப்பா இருக்க முடியும். 112ஆம் சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் யார் செழிப்பா இருப்பான், யார் ஆசீர்வாதமா இருப்பான்னா அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற, அவர் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை பற்றி கீழே சொல்றாங்க, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவனின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும். செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இவ்வளோ குணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. எந்த மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொன்னா மேல சொல்றாரு, அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன். 5ஆம் வசனம், இறங்கி என்ன செய்யறான்னா அதை குறிச்சு வைக்கும் வேதத்தில். அவன் கடன் கொடுக்கும்படி இறங்குங்கள் என்று கேட்பதில்லை. அவன் எப்பொழுதும் கனிகள் விளைந்தது, செழிப்பா இருக்குது, மற்றவர்களுக்கு தேவைக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. யார் தெரியுமா? செழிப்புள்ளவன் யார் என்று சொன்னார்? கர்த்தரே நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமான் இருக்கிறவன். அவன் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பான். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 12ஆம் வசனம், நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கணும். செழிப்பா இருக்கணும் அப்படின்னா ஆலயத்தில் நாட்டப்பட்ட கீழே வேர் பற்றணும், மேலோட்டமா இருக்கக்கூடாது. ஆலயத்துல இது என்னுடைய தேவன் கொடுத்த ஆலயம், தேவன் கொடுத்த ஐக்கியம், தேவன் கொடுத்த திருச்சபை. இதிலே நான் காலூன்றி வேரூன்றி நிற்பேன் என்று சொன்னால் நான் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்வார்கள்? செழித்து இருப்பார். அருமையான தேவன் என்ற பிள்ளைகளை சங்கீதக்கார அறிக்கைகள், நானும் தேவனுடைய ஆலயத்தில் ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒளிவ மரம் இருள் நிறைந்த உலகத்துல ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒளிவ மரம் எப்பொழுதும் ஆண்டவருக்காய் முன்னென்று மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஒளிவ மரம் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஒளிவ மரம் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் யாராய் நாம் எழுந்து கண்ணீர் முடிச்சுக்கிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். இவ சமூகத்தில் தாவீதை போல நானும் உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். நாம் யாராக இருக்கிறோம்? நூற்றி 50 நாட்கள் முடிந்துவிட்டது. எப்பொழுது விடியும் என்று விடியலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஒலி வயிறை அவனுக்கு நற்செய்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஆறுதலின் செய்தி, ஒரு நம்பிக்கையின் செய்தி. இந்த உலகத்தில் நம்மை ஆற்றுகிறவர்களாக தேற்றுவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். ஊழியமாக எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒளிவ மரம் மோசேயை போல திறப்பிலே நின்று தன் ஜனங்களுக்காய் என்னை பெரிய ஜாதியாக்கும் ஆண்டவரே என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவரே என்னுடைய பேரை கிறுக்கி போடும், என் ஜனங்களை ஆசீர்வதி, அவருடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவர். ஒளிவ மரம் ஆபிரகாம் சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும் போது அவருக்கு முன்பதாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாய் வேண்டுகிறார். பதில் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தில் நின்று வேண்டுகிறார். இன்னைக்கு நான் செபிக்கிற ஒளிவ மரமா இருக்கணுமா? ஐக்கியத்தின் ஒளிவ மரம், ஐக்கியத்தை நான் காத்துக் கொள்கிறேன். யாவரோடும் ஒரு மனமாய் இருக்கிறேன். ஏக சிந்தைகளோமா இருக்கிறேன். ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயலாற்றுகிறவனாக நான் இருக்கிறேன். ஒளிவ மரங்கள் கூடி தோப்புகள் என்றே அது அழைக்கப்படும். ஒளிவ மரம் செழிப்பா இருக்கும். அந்த செழிப்பை தேவன் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவார். அந்த செழிப்பு வர வேண்டும் என்றால் தேவன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த செழிப்பு வர வேண்டும் என்றால் அந்த விசுவாச வார்த்தைகளை நான் தியானிக்க வேண்டும். கர்த்தரே நம்பிக்கையாய் நான் வைத்திருக்க வேண்டும். ஆலயத்தில் நாட்டப்பட்டு பிரகாரங்களிலே நான் செழித்திருக்கிறேன். நான் தேவனுடைய வீட்டில் ஒரே மரத்தை போல் இருக்கிறேன். எல்லாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்பிக்கையை எடுத்துக் கொடுக்கிறோம். நற்செய்தியாளர்களாக பூந்த கட்டுகளாக ஆண்டவரே நீர் மாற்றுகிறார். எனக்காகவே ஜெபிக்கிறவனாய் அல்ல ஆண்டவர். திறப்பிலே தனி மனிதனாய் மோசே போராடினது போல
ஆபிரகாமை போல எங்களுடைய தனி ஜெபங்களிலே உடைய சமூகத்திலே அழிகிற மக்களுக்காக, பின்மாற்றத்தில் உள்ள மக்களுக்காக, இந்த தேசத்திலே மடித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக, பின்மாற்றத்தில் உள்ள திருச்சபைக்காக இந்த சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒளிவு மரங்களா எங்களை மாற்றும் பிரகாரங்களை செழித்திருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கிறோம். நம்ம செழிப்பார்கள் ஆண்டவரை இறங்கி கடல் கொடுக்கலாக நாங்கள் இருக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆண்டவரே நமக்கு நன்றி. பந்திய சுற்றிலும் கத்துடைய வீட்டில் பந்திய சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் ஒளிவு மரம் கட்டி அந்தவரே இந்த ஒளிவு மரத்தினுடைய ஆசீர்வாதங்களாக ஒளிவு மரங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரை நன்றி தகவல் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி ஆண்டவரை, நன்றி தகவலை. கிருபை மேலே நல்ல தகவலே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்களும் தாவீதோடு இணைந்து நானோ தேவனுடைய ஆலயத்திலே ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் என்று தைரியமாய் அறிக்கை பண்ணத்தக்கதாக அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே நம்பிக்கையற்றிருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒளிவு மரங்களா அந்தவரை இந்த உலகத்தில் துன்பங்களில் இருக்கிற மக்களுக்கு பிறப்பிலே நிற்கக்கூடிய ஒளிவு மரங்களாக தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் செலுத்திருக்கிறவர்களாக உங்களுடைய கிருபை நிறைந்த கரம் எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே ஒளிவு மர கன்றுகளுடைய பந்திய சுற்றிலும் இருக்கும் அது தோப்புக்கள் என்று சொல்கிறேன். நாவின் ஐக்கியத்தை ஒருமனப்பாட்டையும் எங்களுக்கு தந்திரும்படியாக சொல்கிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார். இந்த நாளை பங்குகின்ற பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை கட்ட இரட்டிப்பான நன்மைகளிலும் நீ ஆசீர்வதிக்கிறார். ஒரு தடைப்பட்டு போன மக்களுக்கு இந்த ஆசீர்வதித்தார். இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்தவரே இன்றைக்கு உம்மை நம்பி இருக்கிறவருடைய பிள்ளைகள் செழிக்கட்டும் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தேசத்துக்கு மனம் திறக்கிறார். துதிகளை நாமத்தை செலுத்துகிறோம். அருமையான இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் அனைவரோடு வேண்டும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை ஆசீர்வதிப்பாராக.